ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜப்பான்னாவே நமக்கு சக்குரா தான் ஞாபகம் வரும். இந்த சக்குரா ஃப்ளவர்ஸை பார்க்க கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் ஜப்பானுக்கு வர்றாங்க. அதுவும் முக்கியமாக ஜப்பானில் கியோட்டோ தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் செர்ரி ப்ளோசம் டெஸ்டினேஷன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த சக்குரா ஃப்ளவர்ஸ் அதிகமாக இருக்கும். எங்கே திரும்பினாலும் அந்த சக்குரா தான் பார்க்க முடியும். ஆனால் இதை பார்க்கணுன்னா கூட அந்த மார்ச் லாஸ்ட்டு இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். இது 2 வீக்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த இடம்தான் ஃபிலோசஃபர் பாத். இந்த பாதையோட நீளம் 2 கிலோமீட்டரான நீளம் இது. இந்த பாதையோட 2 பக்கமும் நூற்றுக்கணக்கான செர்ரி ப்ளோசம் மரங்கள் இருக்குது. இது மாதிரி சில ஸ்டால்ஸும் போட்டு வச்சுருக்காங்க விசிட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக. இந்த நடக்கிற தரை எல்லாமே அந்த சக்குரா ஃப்ளவர்ஸ் தான் கொட்டி கிடந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னமோ வானத்துலேருந்து அந்த பனி தூவும்ல, அது மாதிரி பூக்கள்லாம் தூவி இருந்துச்சு. அந்த பனித்துளி மாதிரி தான் அந்த இதழ்கள்லாம் கிடந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே மனசுக்கே ஒரு அமைதியான சூழலில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்துக்கு ஏன் ஃபிலோசஃபர் பாத்துன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஜப்பானிய தத்துவ ஞானி அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நிஷிடா கிட்டாரோன்னு ஒருத்தர். அவர் டெய்லி தியானம் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் நடந்து போவாராம். அதனால தான் இந்த இடத்துக்கு ஃபிலோசஃபர் பாத்துன்னு பேர் வந்திருக்கு. இது நமக்கு ஏன் அவர் இங்கே வந்தாருன்னு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது. இப்போ வேணால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம நடக்கும்போது இந்த ஆறு ஒரு குட்டியாக ஒரு ஆறு போகுது. அந்த ஆறில் அந்த சக்குரா பூக்கள்லாம் அதில் விழுந்து அந்த ஆறோட அது ஓடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே. அதனால தான் என்னவோ இந்த ஞானி டெய்லி இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகான சூழலில் இருக்குது. இப்போ கூட்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு கலராக இருந்துச்சு. லைட் பிங்க்கு, ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பிங்க்கில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான பிங்க் ஷேடில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷம். இந்த இடம் கியோட்டோலே ரொம்ப பழமையான ஒரு ஃபேமஸான மரியாமா பார்க்குங்கிற ஒரு பார்க் இது. இது 1886 இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே விசிட்டர்ஸ் ரொம்ப அதிகமாகவே வருவாங்க. இங்கே உள்ளூர்காரங்களுமே பிக்னிக்காக வர்றாங்க. இங்கே ஃபுட் ஸ்டால்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோயில் கூட இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எங்கே திரும்பினாலும் அந்த சக்குரா ட்ரீஸ் தான். இந்த பார்க் கியான் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஹலால் ஃபுட்டும் கிடைக்கிது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னாக்க இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் சக்குரா ஃப்ளவர்ஸ் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் காற்றுல அது பறக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதெல்லாம் அடுத்து நாங்கள் போன இடம் ஜிக்கோ குபுனே போட் ரைட். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த வெதர் ஹாட்டாகவும் இல்லாமல் மழையும் பெய்யாமல் ஒரு காமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வெதர். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சூழலுக்கு அந்த தண்ணி, அந்த சக்குரா ட்ரீஸ், அப்புறம் அந்த வெதர் இதெல்லாம் சேர்ந்து மனசுக்குள்ளே ஒரு ஒரு அமைதி, அதாவது எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப்பில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிமிடத்து சூழல் இருந்தது. நிறைய பேருக்கு போட் ரைடு போகிறதுனாவே பிடிக்கும். அதுவும் ஜப்பானில் இந்த சக்குரா ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டே போகிறது சூப்பராக இருந்தது. அதுவும் மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் நடந்து போகிறாங்கல்ல அவங்களுமே எங்களுக்கு ஹாய் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் போகிறது. நாங்கள் போட்டில் இருக்கவங்க மட்டும் ஹாப்பியாக இல்லை, எங்களை பார்த்தா அவங்களுமே ஹாப்பியானாங்க.
அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. அவங்கெல்லாம் உள்ளூர் மக்களா இல்லை விசிட்டர்ஸான்னு நமக்கு தெரியலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து கியோட்டோவோட ஃபுஷிமி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஃபேமஸான போட் ரைடு இது. அந்த காலத்தில் இந்த கால்வாய் வழியாக தான் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த போட் ரைடு வந்து மற்ற சீசனில் எப்படி இருக்குன்றது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் இந்த சக்குரா சீசனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கால்வாயோட 2 பக்கமுமே மரங்கள், அதை பார்த்துட்டு நடுவில் நம்ம போட் ரைடு போகிறதுங்கிறது, அதுவும் அந்த தண்ணியில் வந்து நிறைய டக்ஸ்லாம் மிதந்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இந்த போட் ரைடுக்கு ஆன் த ஸ்பாட் போய் நீங்கள் டிக்கெட் வாங்காமல் நீங்கள் முன்னாடியே டிக்கெட் 2 நாளைக்கு முன்னாடி அது மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் அங்கே போய் உட்கார்றது பெட்டர். இங்கேயுமே எங்களுக்கு ஹலால் ஃபுட் கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எங்கே போனாலும் எங்களுக்கு ஹலால் ஃபுட்டு நல்லபடியாகவே கிடச்சிச்சு. அதனால் போகிற இடங்களில் எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மரியாமா பார்க், அப்புறம் ஃபிலோசஃபர் பாத், அப்புறம் வந்து அந்த போட் ரைட் எல்லாமே கியோட்டோவோட ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே போகிறவங்களுக்கு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது உள்ளூர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது வந்து நிறைய பேர் வந்து இங்கே போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது கியோட்டோலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 45 மினிட்ஸ் என்னவோ சம்திங் ட்ராவல் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த இடம் என்னன்றதை பார்ப்போமா. இது வந்து ஒரு கியோட்டோவோட ஹிடன் செர்ரி பிளாசம் பேரடைஸ்னே இதை சொல்லலாம். இந்த இடத்துக்கு பேர் செவாரிட்டே சக்குரான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கரெக்டான பார்க்கிங் பிளேசஸ்லாம் இருந்துச்சான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா என்னோடய கைடு வந்து எங்களை அங்கனக்குள்ளே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. திரும்ப நாங்கள் கால் பண்ணோன்னு எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் எனக்கு சரியாக தெரில பார்க்கிங் பிளேசஸ் எப்படி இருக்குன்னுன்றது. நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஆனால் ஒர்த்தான இடம் இந்த இடம். இந்த இடம் என்னன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ள நடைபாதை தான் இது. இதோட 2 பக்கமும் ஆறு இருக்குது, 2 பக்கமும் மரங்கள் இருக்குது, சக்குரா ட்ரீஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நடக்கிறதுக்கு. இங்கே விசிட்டர்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க, ஆனால் உள்ளூர் மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து பிக்னிக் மேட் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாய்கள்லாம் வாக்கிங் கூட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்க்குற கடைகள்லாம் இந்த சக்குரா சீசனில் கார்னிவலுக்காக போட்டு இருக்காங்க. இந்த உள்ளூர் மக்களுக்காக இந்த கார்னிவல் நடக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நைட் டைம்ஸ்லேயுமே இங்கே வந்து லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குமா. ஆனால் வந்து இங்கே பாம்புலாம் இருக்குன்ற மாதிரி அந்த படம்லாம் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் நமக்கு பயமாகவே இருந்தது. ஜப்பானில் இதை வந்து சக்குரா டனல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம நின்றா தூரத்து வரைக்கும் ஒரு டனல்குள்ளே, சக்குரா ட்ரீஸ் டனல்குள்ளே இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஆண்டவனோட படைப்பை பாருங்கள். இவ்வளோ பெரிய மரத்துக்குள்ளே இந்த சின்ன ஓட்டை வழியாக ஒரு பூ வந்து முளைச்சிருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஆண்டவன் நினச்சா எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான், அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இது வழியாக அது வந்துட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், 2 பக்கமும் சலச்சலன்னு ஆறு ஓடுது. அப்புறம் இந்த சக்குரா ட்ரீ, அதுவும் காற்று வீசும்போது ஹீரோயின் மேலே சினிமாவில் அந்த பூ தூவுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம மேலே அந்த பூக்கள்லாம் விழுகிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த சக்குரா பூ வந்து 2 வாரம் தான் பூக்குது. ஆனால் அதோட அழகு வாழ்நாள் முழுவதும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட்ஸ் வந்தாலும் இது மாதிரியான இயற்கையான அழகுகளை அழிக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.